இலக்கியாவின் நிழல் எங்கே சென்றது? அன்று கல்லூரி கலாச்சார பிராக்டிஸ். சுற்றிலும் சிரிப்பு, இசை சத்தங்கள். ஆரியன் பைக் எடுத்து கிளம்பினான். இலக்கியா அவனை நினைத்து கொண்டு கேட் வரை ஓடினாள். என் மனசுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு, வெளியே போகாதீங்க ப்ளீஸ். ஆரியன் சிரித்தான். என்ன இலக்கியா, சின்ன பிள்ளை மாதிரி பேசிட்டு இருக்க? காம்படிஷனுக்கு திங்ஸ் வாங்க போகணும், போயிட்டு சீக்கிரம் வரேன் கூறிவிட்டு கிளம்பினான். ஆனால் திரும்பி வரவில்லை. ஒரு லாரி, ஒரு சத்தம், ஒரு நொடி, அவ்வளவுதான். சிரிப்புகளால் நிறைந்திருந்த கல்லூரி வளாகம் சோகங்களால் மூடப்பட்டது. மருத்துவமனை தரையில் இலக்கியா அமர்ந்திருந்தாள். மருத்துவர் வந்து எல்லாம் முடிந்துவிட்டது என்று கை விரித்தார். உறவினர்கள் அவரது உடலை சொந்த ஊருக்கு எடுத்து சென்றனர். அன்றிலிருந்து இன்று வரை இலக்கியா தன் வலியை மறந்து சிரிக்க முயன்று கொண்டிருக்கிறாள். சிரிப்பது போல் நடித்து கொண்டிருக்கிறாள். கல்லூரியின் லைப்ரரி, ஆலமரம், அவன் எழுதிய வார்த்தைகள், இவை மட்டுமே அவளை வாழ வைக்கின்றன. இவை அனைத்தையும் விக்ரம் வேறு ஒரு மாணவன் மூலமாக கேட்டு தெரிந்து கொண்டான். ஏனென்றால் அவன் இலக்கியாவை காதலிக்க ஆரம்பித்து இருந்தான். விக்ரம் தனது தாய் தந்தையை இழந்து தனிமையில் வசிப்பவன். தனது உறவினரின் துணையுடன் இந்த ஆண்டுதான் 3ஆம் ஆண்டில் நேரடியாக சேர்ந்திருந்தான். அவனது வாழ்வு சோக பக்கங்களால் நிறைந்தது. அதை மறக்கவே அமைதிக்காக அவன் நூலகத்தில் அதிக நேரத்தை செலவிடுவான். அப்படி அவன் நூலகத்தில் இருக்கும்போது ஏற்பட்டதுதான் விக்ரம் இலக்கியாவின் முதல் சந்திப்பு. இலக்கியாவின் கடந்த காலத்தை கேட்ட விக்ரமின் கண்களில் நீர்த்துளி பெருகியது. இனி அவளின் வாழ்வில் நான் துணையாக இருப்பேன், அவளின் அனைத்து கவலைகளையும் நான் தீர்ப்பேன் என்று உறுதியெடுத்தான். இன்று மீண்டும் மழை பெய்கிறது. அந்த மழையில் அவள் நடக்கிறாள். கையில் ஒரு குடை. ஆனால் அதை திறக்கவில்லை. அவள் இதயத்தில் இன்னும் ஆரியனின் நினைவுகள் நனைந்து கொண்டிருந்தன. அவளது மனதில் ஒவ்வொரு மழைத்துளியும் ஒரு கேள்வி. ஏன் அவன் போனான்? ஏன் நான் இன்னும் அவனை மறக்க முடியவில்லை? அவள் லைப்ரரிக்கு நடந்து சென்றாள். அந்த இடம்தான் அவள் ஆரியனை முதலில் உணர்ந்தது. ஆனால் இப்போது அந்த இடம் காலியாக இருந்தது, அவளது மனம் போலவே. அந்த நேரம் ஒரு சத்தம். நீங்க எதையோ தேடுற மாதிரி இருக்கீங்களே. அவள் திரும்பி பார்த்தாள். அது விக்ரம். அவள் மெதுவாக சிரித்தாள். ஆம், புத்தகத்தின் ஒரு பக்கம் தொலைந்து விட்டது, அதை தேடிக்கொண்டு இருக்கிறேன். விக்ரம் சிரித்தான். சில பக்கங்கள் தொலைந்தால்தான் புத்தகம் முழுமை அடையும். இலக்கியா எதுவும் பேசாமல் அமைதியாக அவனை பார்த்தாள். ஒரு மாலை அவர்கள் இருவரும் கல்லூரி பின்புறமுள்ள தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்தார்கள். மழை நின்ற பிறகு பூமி நனைந்த மண் வாசனையை பரப்பிக்கொண்டிருந்தது. மழையில் இலக்கியாவின் நினைவுகள் எங்கோ சென்றன. விக்ரம் அவளிடம், ஏன் இலக்கியா, மழை வந்தால் மட்டும் நீ ஏதோ மாதிரி ஆகிறாய் என்று கேட்டான். மழை எனக்கு நினைவாகி போய்விட்டது, அதை நினைத்தாலே வலி வருகிறது. விக்ரம் அவளிடம், நினைவுகள் வலியில்லை இலக்கியா, நினைவுகளை மறந்துவிட்டு நிஜங்களை ஏற்காமல் இருப்பதால்தான் வலி என்று கூறினான். இலக்கியா அவனிடம், எது நிஜம் என்று கேட்டாள். விக்ரம் அவளிடம், உனது கடந்த கால நிழல், அது வெறும் நினைவுகள் மட்டுமே. இப்போது உன்முன் நிற்கும் நான் நிஜம் என்று கூறினான். இலக்கியாவின் கண்கள் கண்ணீரால் நனைந்தது. நீ என்ன சொல்ற விக்ரம் என்று கேட்டாள். நான் உன் வாழ்வில் நிஜமாக துணையாக இருக்க விரும்புகிறேன் என்று கூறினான். இலக்கியா எதுவும் பேசாமல் சென்று விட்டாள். ஒரு நாள் இருவரும் ஒரே பெஞ்சில் அமர்ந்திருந்தார்கள். விக்ரம் அவளிடம், இலக்கியா, வாழ்க்கையில சில விஷயங்களை மறந்தாதான் மீதி நாட்கள் சந்தோஷமா வாழ முடியும் என்று கூறினான். இலக்கியா அவனிடம், இனி என் வாழ்வில் சந்தோஷம் என்பது வெற்று மணல் பரப்புதான் என்று கூறினாள். உடனே விக்ரம் அவளிடம், சில வேளைகளில் வெற்று மணல் பரப்பில் கூட புற்கள் முளைத்து பூக்கள் பூக்கும் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றான்.
உண்மையில் அவனிடம் பேசும் ஒவ்வொரு நொடியிலும் இலக்கியாவிற்கு ஏதோ புதிய நம்பிக்கை பிறப்பது போல் தோன்றியது. அன்று கல்லூரி வளாகத்தில் மாணவர்கள் ஈட்டி எறிதல் பயிற்சி செய்து கொண்டு இருந்தார்கள். இலக்கியா அதை கவனிக்காமல் ஏதோ நினைவில் நடந்து கொண்டிருந்தாள். அப்போது ஒரு மாணவன் எறிந்த ஈட்டி இலக்கியாவை நோக்கி வந்தது. விக்ரம் அவளை பிடித்து தன் பக்கம் இழுத்தான். அவர்களுக்கு உடலில் ஏதோ மின்னல் அடித்தது போல இருந்தது. ஒரு நொடி நிதானமான இலக்கியா என்ன நடந்தது என்பதை அறிந்தாள். விக்ரமின் கைகளில் ஈட்டி கிழித்து காயத்தை ஏற்படுத்தி இருந்தது. அவன் முகம் அமைதியாக இருந்தது. அவன் சொன்னான், "நீ பயப்படாத இலக்கியா, நான் மறைந்து போகும் நிழல் அல்ல, உன்னுடன் நடக்கும் நிஜம்." அந்த இரவு அவளுக்கு தூக்கம் வரவில்லை. அவள் கண்ணை மூடினாள். விக்ரமின் குரல், "நான் மறைந்து போகும் நிழல் அல்ல, உன்னுடன் நடக்கும் நிஜம்." அவள் தன் இதயத்தை பார்த்தாள். அதில் இன்னும் ஆரியனின் நினைவுகள் இருந்தன. ஆனா அதே இடத்தில் விக்ரமின் முகம் மெதுவாக ஒளிர்ந்தது. அது காதலா, நன்றியா, பாதுகாப்பா? அவளுக்கே தெரியவில்லை. இனி இலக்கியா விக்ரமை ஏற்றுக்கொள்வாளா? உடல் நிழலை மறந்துவிட்டு நிஜத்துடன் செல்லுமா?